எல்லோருக்கும் வணக்கம். யாரோ சொன்ன பொன்மொழி ஒன்றை பார்க்கலாம். பொதுவாகவே இந்த யாரோ சொன்ன பொன்மொழிகள் மிகவும் அழகாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பிரபலமானவர்கள் அல்ல. பிரபலமானவர்கள் மிகவும் கவனமாக எதையும் பேச வேண்டும். அப்படிப்பட்ட கட்டாயம் இந்த யாரோ சொன்ன பொன்மொழிகளுக்கு கிடையாது. எனவே மிகவும் அருமையான பொன்மொழிகள் பல நேரங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பொன்மொழியை இப்பொழுதுதான் பார்க்கலாம். We don't see things as they are, but we see them as we are. கொஞ்சம் குழப்பமாக இருப்பது போல் தெரிகிறது. இதனை என்ன என்று விளக்குகிறேன். நாம் ஒரு பொருளை பொருளாக பார்ப்பதல்ல. இதை பற்றி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பல புத்தகங்களில் பேசுகிறார். ஒரு மனிதனையோ ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஒரு தகவலையோ நாம் அதை தகவலாக பார்ப்பதில்லை. நாம் நமது கண்ணாடியின் மூலம், அதுவும் நிறமூட்டப்பட்ட கண்ணாடி மூலம் தான் பார்க்கிறோம். இந்த தலைப்பில் பல காணொலியை பார்த்திருக்கலாம். இதே அர்த்தத்தில் இந்த யாரோ சொன்ன பொன்மொழியும் இருக்கிறது. நமது அனுபவங்களின்படி, நமது அறிவின்படி நாம் பலவற்றை பார்க்கிறோம், எடை போடுகிறோம், தூக்கி பார்க்கிறோம், எடை தூக்கி பார்க்கிறோம். ஆனால் உள்ளதை உள்ளபடி பார்ப்பது இல்லை. இது உண்மை. நாம் நமது அறிவின்படிதான், தெளிவின்படிதான், அனுபவத்தின்படிதான் எதையும் பார்ப்போமே தவிர உள்ளதை உள்ளபடி பார்க்கும் திறமை நமக்கு இல்லை. இதை இந்த பொன்மொழியும் கூறுகிறது. ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இதையே தான் கூறுகிறார். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இன்றுடன் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.